கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய GKM காலனி வால்மீகி தெருவில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கக்கூடிய பணியும், பூம்புகார் நகர் முதல் மெயின் ரோடு கணேஷ் மஹால் அருகில மழைநீர் வடிகால் வாய் கால்வாய் அமைக்கக்கூடிய பணியும் பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன். சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 அல்லது 3 வார காலத்திற்குள் இந்த பணியை முடித்து தருவதாக மாநகராட்சியும் கூறியிருக்கிறது. இந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்ததாரரும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மழை காலம் வருவதற்கு முன்பு இதை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி விரைவாக முடித்து தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்திலே வலியுறுத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த பணியை பார்வையிடுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சென்னையை மழை தாக்கிய நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே துல்லியமாக அதை ஆராய்ந்து அந்த விவரங்களையும் சேகரித்து அடுத்து மழைக்காலம் வருவதற்கு முன்பு அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா பணிகளையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளிடத்தில், அதேபோல் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடத்தில் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் குடிநீர் வடிகால் வாரியமாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, அந்த பணியில போதுமான அளவிற்கு அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. எனவே மழைக்காலம் வருகிற போது நிச்சயமாக மீண்டும் ஒரு பெரிய ஆபத்தை சென்னை மாநகர மக்கள் சந்திக்க இருப்பது ஒரு வேதனைக்குரிய ஒன்றாக அமைய இருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நான் மாநகராட்சி அதிகாரிகளையும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மழைக்காலம் வருவதற்கு முன்பே நெருங்கி கொண்டிருக்கிறது மழைக்காலம். எனவே அதற்கு முன்பே மழைநீர் வடிகால் வாயிலை தூர்வாருவது, குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக என்னென்ன பணிகள் நிறைவேற்ற முடியும் அந்த பணிகளை எல்லாம் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாமதமா இல்ல, ஏற்கனவே நான் தான் சம்பந்தமா வழக்கு போட்டேன். 31ஆம் தேதிக்குள்ள அதை இடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆனா இப்ப மீண்டும் யாரோ தடை உத்தரவு வாங்கிறது நானும் கேள்விப்பட்டேன். நிச்சயமா இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினால முறையோடு நான் அதை சட்ட ரீதியாக சந்திப்பேன்.